viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு village food recipe தான் பார்க்க போறோம். அதாவது மரவள்ளி கிழங்கு மசாலா. இந்த மரவள்ளி கிழங்கு மசாலா எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மரவள்ளி கிழங்கு தோல் நீக்கி கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம வேக வைக்கலாம். அப்புறமா இன்னொரு பாத்திரத்துல 5-6 பல் பூண்டு, அதோட 2 கொத்து கறிவேப்பிலை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கிறேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு 3/4 கப் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்து வருது. பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இனி இதை நம்ம வெந்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இன்னும் நல்லா மசிக்கணும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான மரவள்ளி கிழங்கு மசாலா ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.